அனைவருக்கும் வணக்கம். சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருப்பது அண்மையில் பாரத ஸ்டேட் வங்கியின் கிளை நிறுவனங்கள் 5 நிறுவனங்களை பாரத ஸ்டேட் வங்கியோடு இணைப்பது குறித்து மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக மத்திய அமைச்சரவை அதற்கான ஒப்புதலையும் வழங்கி இருக்கிறது. இது தவிர பாரத மகிழா வங்கி என்ற பெயரில் கடந்த யூபிஏ 2வது ஆட்சியின் போது தொடங்கப்பட்ட பெண்களுக்கான பிரத்யேக வங்கி, பெண்களால் பெண்களுக்கு நடத்தப்படும் வங்கி என்று தொடங்கப்பட்ட அந்த வங்கியையும் இப்போது பாரத ஸ்டேட் வங்கியோடு இணைத்திருக்கிறார்கள். இந்த வங்கி இணைப்பு குறித்து பரவலாக இந்த வங்கி பணியாளர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். மறுபுறம் வங்கி ஊழியர்கள், அதாவது வங்கி நிர்வாகம் தெரிந்த வங்கியாளர்கள், மூத்த வங்கியாளர்கள் இது குறித்து ஆதரவான கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழலில் இந்த வங்கி இணைப்பு என்பது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு எந்த அளவு உதவிகரமாக இருக்கும், வங்கி பணியாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன, அவர்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா என்பது போன்ற பல விஷயங்களையும் விவாதிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு மூத்த வங்கியாளரும் ஏற்கனவே ஒரு பொதுத்துறை வங்கி இந்தியன் வங்கியின் தலைவராக பணியாற்றியவருமான திரு சுந்தரராஜன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவருடன் விவாதிப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நீங்க ஒரு வங்கியோட சேர்மன் மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்கீங்க. ஸோ வங்கி நிர்வாகம் அப்படிங்கிறது உங்க அளவு வேற யாரும் அது கருத்து சொல்றது பொருத்தமானவங்க இல்லை. இந்த அடிப்படையில் இன்னைக்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த வங்கி இணைப்பு, அதாவது பாரத ஸ்டேட் வங்கியின் 5 துணை நிறுவனங்களை ஒரே நேரத்தில் பாரத ஸ்டேட் வங்கியோட இணைக்கிறது, இது இல்லாம பாரத மகிழா வங்கி, இந்த இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது அவசியம் நினைக்கிறீங்களா? இது கட்டாயம் அவசியம், இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்றைய நிலையில் பார்த்தீங்களன்னா ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்லேருந்து பிக் இஸ் பியூட்டிஃபுல்னு வருது. இந்தியாவில் பாரதிய ஸ்டேட் பேங்க் பெரிய வங்கி. அதே பார்த்தீங்களன்னா 70 உலக அளவிலே 70 வங்கியில் கூட அந்த ஸ்டேட் பேங்க் இல்லை. 100 வங்கியில் ஒரு வங்கியாக இருக்கிறது. ஆகையால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு 27 ஸ்டேட் பேங்க்ஸுக்கெல்லாம் பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு தேவையே இல்லை. நாம் 6 அல்லது 7 வங்கிகள் இருந்தாலே போதுமானது. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட போது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அந்த அளவில் இல்லை, எல்லாருக்கும் வங்கி சேவை சென்று அடையவில்லை. அன்றைய காலகட்டத்தில் 27 வங்கிகள் தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. போகிறோம் ஒரு 6 அல்லது 7 வங்கிகள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய முடியும். ஆகையால் அரசானது இதை பண்ணது, இதுலேயே நம்ம பண்ணணும். இது ஒரு திடீர் முடிவு அல்ல. ஜனவரி 2015ஆம் ஆண்டு வங்கிகள் எல்லாம் எல்லாம் சந்திச்சாங்க. அந்த அரசு சந்திச்சது. இந்த மாதிரி நம்ம வங்கிகளை எல்லாம் இணைக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, வங்கியாளர்கள் என்ன சொன்னாங்க, இது சரியான தருணம் அல்ல, இன்னும் கொஞ்சம் ஆகட்டும், அப்போது பண்ணலாம் அப்படின்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் 2016 இந்த ஞான் சங்குன்னு 2வது தடவை சந்திச்சாங்க. அதில் இவங்க இது பண்ணாங்க. அப்போ கட்டாயம் இதை பண்ணணும். இது முதல்ல சொல்லச்ச 2015 சொல்லச்ச என்ன பண்ணாங்க, ஆபரேஷனல் எஃபிஷியன்சிஸ் இம்ப்ரூவ் பண்ணட்டும், அதுக்காக நேரம் கொஞ்சம் கொடுக்கலாங்க. இப்போ மார்ச் 2016 இப்போ தேவை இருக்கிறது. அகில இது உலக அளவுலேயே பார்த்தீங்களானாலே வங்கிகள் எல்லாமே நிலைத்தன்மையானது தேவைப்படுறது. இப்போ சரிங்க சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி சர்வதேச அளவில் இந்த பேசல் 3 நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை அமுல்படுத்துறதுக்கு வங்கிகளோட கேபிட்டல் அடிக்வசி நார்ம்ஸ் போன்ற பல விஷயங்களை வலுப்படுத்துறதுக்காக தான் இந்த வங்கி இணைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்ப ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்து கொண்டிருந்த வங்கிகள், அது மேலை நாட்டு வங்கிகள், குறிப்பா அமெரிக்கா மாதிரி இடங்கள்ல ஒரு 2008 போல இதே மாதிரி அந்த சப்பிரைம் கிரைசிஸ் அப்படின்னு வந்தபோது அங்க லேமன் பிரதர்ஸ் உட்பட பல பெரிய வங்கிகள், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப பாரத ஸ்டேட் வங்கி இணைப்புக்கு அப்புறம் கூட 50ல் ஒரு வங்கி, அதாவது உலக அளவில் பெரிய 50 வங்கிகள் ஒன்னா தான் வருதுன்றீங்க. ஆனால் முன்னிலையில் இருந்த வங்கிகள்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால பெரிய வங்கியா இருக்கிறது மட்டுமே பாதுகாப்பானது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்?
இதுக்கு முக்கிய காரணம் நீங்க சொன்ன மாதிரி இந்த சப்ரைம் கிரைசிஸ்ல பாத்தீங்கன்னா பல்வேறு காரணங்கள், அதுல வந்து ரெண்டு காரணங்களை தான் சொல்றேன் எதனால வந்து இந்த இணைப்பானது இப்ப தேவைப்படுகிறதுன்னு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இப்பெல்லாம் வந்து இன்றைக்கு எது நல்லதாக இருக்கிறதோ அது நாளைக்கு நல்லதாக இருக்கும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை, மாறும். ஏன்னா நம்ம மாறிண்டே இருக்கு, வாழ்க்கையே மாறிண்டே இருக்கு, தினம் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, மாற்றம் தான் நிலையானது. அது மாதிரி இருக்கு. அது மாதிரி இருக்குச்ச அந்த சப்ரைம் கிரைசிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்டே அவங்க வந்து காத்துல விட்டுட்டாங்க. அண்ட் அதனால நீங்க வந்து வங்கிகளை இணைத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த சப்ரைம் கிரைசிஸ் வரதுக்கு முக்கிய காரணமே ரெகுலேட்டரி ஆர்பிட்ரேஜ்னு ஒன்று இருக்கு. அதாவது ரெகுலேட்டர் வந்து எந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணலையோ அந்த இடத்துல வந்து இவங்க இந்த தப்பை பண்ணி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இந்தியால அது நடப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இந்தியால ரிசர்வ் வங்கியானது உலக அளவிலேயே பெஸ்ட் ரெகுலேட்டர்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பண்ணினாங்க. நீங்களும் அந்த கருத்தோட உடன்படுறீங்க. அதாவது சர்வதேச அளவில் மிகச்சிறந்த வங்கி நிர்வாக பணியை இந்திய ரிசர்வ் வங்கி செய்யுது பல மற்ற நாட்டு ஆட்களே கூட சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ரெகுலேட்டர் அதனோட தலைவர்களா வரவங்க இன்னும் சிறப்பா செயல்படுறவங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கலாம் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை ரெகுலேட் பண்ணுவாங்க. நாம வந்து ஒன்றா இணைஞ்சுதான் பண்ணணும், மற்ற நாடுகள்ல பண்ணிட்டாங்க அங்கெல்லாம் பண்றாங்கிறதுனால அதையே இங்க நாம ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை, இந்த இணைப்பு வந்து தேவையற்ற விஷயம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை இந்த யூனியன்கள், அதாவது பணியாளர் யூனியன் மாதிரியான ஆட்கள் சொல்றாங்க. சோ அதுல நியாயம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. கட்டாயம் நீங்க மேலேருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும்னு நினைக்கிறாங்க. முதல்து, இந்த அளவுக்கு இணைத்தோம்னா நாளைக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கம்மி ஆகுமா, இது அவங்களுடைய முதல் கேள்வியா இருக்கும். ரெண்டாவது, இப்போது இருக்கின்ற ஊழியர்கள் அதிகம் என்று தேவைப்பட்டு அவர்களை வந்து கட்டாயமா ரெட்ரென்ச் பண்ணுவாங்களா அப்படின்றது இது இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கலைகள் ஒன்றிணைத்தீங்கன்னு என்னாகும், ஒரு இடத்துல அதிக மேன் பவர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாற்றங்கள் செய்வாங்க, டிரான்ஸ்பர் வரும், ஆகையால டிரான்ஸ்பர் வருமா ஆகிய பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதில் வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, வேண்டாம். அதுவும் இல்லாம ஒரு 100 வருஷம் இந்த வங்கி இருந்தது, 90 வருஷம் இருந்தது, 80 வருஷம் இருந்தது, ஏன் வந்து அதனுடைய தனித்துவத்தை இழக்கணும், எதற்காக அது இணைக்கணும் அப்படின்னு சில சமயத்தில் ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்களே, இந்த எமோஷனல் லவ், அதனாலேயும் அவங்க வந்து இதை எதிர்க்கிறாங்க. இன்றைய அளவில் ஒன்றே ஒன்று தான் முக்கியம். நீங்க வந்து சின்ன சின்ன வங்கிகளா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷாக் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷாக் வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டின்றது ரொம்ப கம்மி. ஒரே பெரிய வங்கியா இருந்ததுன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேபிட்டலை வந்து எஃபிஷியண்டா அவங்களால யூஸ் பண்ண முடியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பெஸ்ட் பிராக்டிசஸ் எல்லாம் பண்ண முடியும். அவங்க வந்து பெஸ்ட் திங்ஸ் வர முடியும். அதனால கட்டாயம் ஊழியர்களுக்கும் இருக்கும். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா வேலையில வைக்கச்சே இந்த ரெமுனரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுகின்றது. இப்போ ஸ்டேட் வங்கி இப்போ இணைக்கிறாங்க, இந்த ஸ்டேட் பேங்க்ல பாத்தீங்கன்னா அவங்க ரெமுனரேஷன் பாலிசி நல்லதா இருக்கும். இந்த மாதிரி சின்ன வங்கிகள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஹைதராபாத், அந்த ஊழியர்கள் இதில் இணைந்தார்களானால் அவர்களது பெனிஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது பெனிஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறது ஒண்ணு. அது தவிர வந்து ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து அவங்க யூனியன் மீட்டிங்ல எல்லாம் பேசப்பட்ட போது சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு தகவல் இருக்கு. அதனால வேலை போயிருங்கிற கவலை இருக்குன்னு. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள்ல. இதுக்கு மட்டுமே வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கா அப்படின்னு இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேசலாம். இந்த பணியாளர்களோட அச்சத்துக்கு காரணங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் சொன்னீங்க. இதுல இப்ப என்னோட கருத்து என்ன அப்படின்னா, பணியாளர்கள் ரிட்ரென்ச்மெண்ட், அதாவது இப்ப வேலை இழப்பு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்க வருது? நீங்க சொன்ன மாதிரி டிரான்ஸ்பர் அது தவிர்க்க முடியாது. அதே மாதிரி எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இன்னைக்கு சூழல்ல நீங்க சொன்ன மாதிரி பினான்சியல் இன்க்ளூஷன்றதுனால இன்னும் நிறைய கிளைகளை தொடங்கி விரிவாக்கங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இந்தியா மாதிரியான மிகப்பெரிய நாட்டுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வேலை இழப்புங்கிறதுக்கு எங்க வரும்? அதுவும் இப்ப நிறைய பேர் பணியாளர்கள் ரிட்டையர் ஆகிற கட்டத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனாங்கன்னா அடுத்த ப்ரமோஷன்ல மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் தானே இருக்கு. அப்படி இருந்தும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணம் ஒரு இடதுசாரி சிந்தனை சார்ந்த விஷயம் மட்டுமா, இல்ல இந்த மாதிரியான பயங்கள்? இந்த பயங்களை எப்படி வந்து அவங்களுக்கு தீர்க்க போறாங்க?
இல்லை ரிட்டர்ன்மெண்ட்டுக்கு ஸ்கோப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க, சூப்பர் அனிவேஷன் வரப்போகிறது. ஆகையால் வங்கி சேவைக்காக தேவைகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இப்போ வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அவங்க மூலமாகவும் நம்ம வங்கி சேவையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து தேவை அதிகமாக இருந்து, இப்போ லேபர் ஃபோர்ஸே அதிகமாக இருந்து வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் உபயோகப்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் இப்போ பேரா பேங்கிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. வங்கி வந்து என்னாகும், வைப்பு தொகையை வச்சுக்கிறது, கடன் கொடுக்கறது, அதுதான் முக்கியமான தொழில். அதை தவிரவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கொடுக்குறோம், நான் லைஃப் இன்சூரன்ஸை வங்கிகள் மூலமாக பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், கிரெடிட் கார்டு கொடுக்குறோம். ஆகையால் பல்வேறு சேவைகளை வந்து பேரா பேங்கிங் வழியாக வங்கிகள் செய்து கொண்டிருக்கின்றன. ஆகையால் அந்த தேவையை மீட் பண்ணுவதற்கும் சந்திப்பதற்காகவும் இந்த மக்கள் எல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம், ஊழியர்களை உபயோகப்படுத்திக்கலாம். ரிட்ரென்ச்மெண்ட்டுக்கு ஸ்கோப்பே கிடையாது. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்களாகவே விரும்பி சென்றீர்களா, அந்த வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஸ்கீம் இருக்கிறது, அது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. யாராவது இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு வெளியில் நான் செல்கிறேன் என்றால் டெஃபினட்டாக அந்த ரெகுலர் ஸ்கீம் எல்லாம் இருக்கு, அதை பற்றி படிக்க வேண்டாம். மாற்றங்கள் வரும். டிரான்ஸ்ஃபர் வந்து எல்லாருக்கும் அதே இடத்துலயே இருக்கணும், அவங்க வீட்டுக்கு அருகிலேயே கிளையில வேலை கிடைக்கும்ன்றது நடக்காது. அவங்க வேலை இருக்கும். இப்போ இருக்கிற இதுபடியே உடன்பாடுகளின்படியே, எம்ப்ளாயிஸ் யூனியன் மேனேஜ்மெண்ட் உடன்பாடுகளின்படியே ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஆகையால அது வந்து மாற்றம், அது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ எனக்கு இது வந்து பணியாளர்கள் தரப்புல, அதுக்கு அடுத்து வங்கியோட செயல்பாட்டில் முக்கியமான பங்கு வகிக்கிறது வாடிக்கையாளர்கள். ஸோ அது டெபாசிட் பண்றவங்களா இருக்கலாம், இல்லை அங்கே கடன் வாங்குறவங்களா இருக்கலாம். இப்போ இந்த வங்கி இணைப்பு அப்படிங்கிறது இந்த வாடிக்கையாளர்களை பொறுத்தவரையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும்? உதாரணத்துக்கு பாஸ்புக்கு வந்து வேற பாஸ்புக்கு பேர் மாற்றி கொடுக்குறோம், வெளியில போர்டை வந்து பேர் மாத்துறோம். அது தவிர வந்து இன்டர்நெட் பேங்கிங்னா வந்து வேற வெப்சைட்ல போய் பண்ணிக்கங்க, இப்படிங்கிறது மாதிரியான மாற்றங்கள் தான் இருக்குமா? உண்மையிலேயே வேற எஃபிஷியன்சி லெவல்ல அவங்களுக்கான சேவை அதிகரிப்பு அப்படிங்கிற லெவல்ல இந்த இணைப்பு வந்து உதவிகரமா இருக்குமா? கட்டாயம் இது வந்து இது பேரளவில் இந்த மாற்றங்கள் இருக்காது. கட்டாயம் வந்து வாடிக்கையாளர்களுக்கு நல்ல அட்வான்டேஜஸ் தான் கிடைக்கும். நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன். இப்போ முக்கியமாக கடன் எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே கடன் தேவைப்படுறது, வீட்டு கடன் தேவைப்படுறது, வாகன கடன் தேவைப்படுறது, ஆர் செலவுக்காக பர்சனல் லோன் தேவைப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைய அளவில் இந்த ஸ்டேட் பேங்கோட மற்ற இதை 5 வங்கிகளை வந்து இணைக்க போகிறோம். நீங்கள் வட்டி விகிதத்தை பாருங்களேன், எல்லா துறைகளிலும் வட்டி விகிதமானது ஸ்டேட் பேங்க்ல கம்மியாக இருக்கு, மற்ற இதிலெல்லாம் அதிகமாக இருக்கு. ஆகையால உடனடியாக அவர்களது வட்டி தொகை வந்து கம்மியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இது முதல்து. அடுத்தது, இந்த கன்சால்டேஷன் ஆன உடனே இந்த எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல்னு பொருளாதாரத்தில் சொல்லுவோம், அந்த எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் வரும். வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க காஸ்ட் ஆஃப் ஆபரேஷனே கம்மியாகும். இந்த காஸ்ட் ஆஃப் ஆபரேஷன் கம்மியாச்சுன்னா கட்டாயம் வங்கிகள் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். அது மாதிரி இருக்கச்ச உங்களுக்கு வைப்பு தொகை, இந்த டெபாசிட்லயே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதே அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கட்டாயம் உங்களுக்கு இது இன்றைக்கு கிடைத்ததை விட அதிக அளவில் வட்டிகள் கிடைக்குது. அது மாத்திரம் இல்ல, இன்னும் பல்வேறு பொருள்கள் கிடைக்கும். அவங்க வங்கியில வந்து கிரெடிட் கார்டு வாங்கலைன்னா கூட இங்க கிரெடிட் கார்டு கிடைக்கும், இன்சூரன்ஸ் அங்கே இல்லைன்னா இங்க இன்சூரன்ஸ் கிடைக்கும், மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட் வேணும்னா அது கிடைக்கும். ஆகையால ஐ மீன் சொல்ல போனா ஸ்டேட் பேங்க்ன்றது வந்து பவர் ஹவுஸ். அந்த பவர் ஹவுஸ் மூலமா பல்வேறு அனுபவங்கள், பல்வேறு ஆதாயங்கள் கிடைப்பதற்கு வாடிக்கையாளர்களுக்கு வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கின்றன. சரிங்க சார். இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்போ பாரத ஸ்டேட் வங்கியோட துணை நிறுவனங்கள் 5, அதை வந்து தாய் நிறுவனத்தோட இணைச்சிங்க. இதுக்கு நடுவில் பாரத மகிழா வங்கி அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களாலே நடத்தப்படும் வங்கி அப்படின்னு தொடங்கப்பட்டது. அந்த வங்கியும் இப்போ இதோட இணைச்சிட்டாங்க. ஸோ அப்படி இணைச்சதுனால 2 வருஷத்துக்குள்ள இணைக்கிறாங்க அப்படிங்கிற போது அது எதிர்பார்த்த வெற்றியை அந்த பெறல அப்படின்னு முடிவெடுத்து இப்படி செஞ்சிருக்காங்களா? ஏன் அந்த பாரத மகிழா வங்கியை இணைப்பதற்கான காரணம்னு உங்க பார்வையில் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அன்றைய காலகட்டத்தில் வந்து மகளிருக்கென்று தனி வங்கி சேவை தேவை அப்படின்றத கருத்துல கொண்டு இதை ஆரம்பிச்சாங்க. இது வந்து கட்டாயம் ஒரு வரவேற்பு இருக்கும், நல்ல வெற்றியை அடையும் அப்படின்றதுக்காக பண்ணாங்க. அது வெற்றி அடையவில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகள் வரவில்லை. ஆகையால இது வேண்டாம், இது வந்து இன்டெண்டட் பர்பஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியலன்றதுனால தான் இது வந்து ஸ்டேட் பேங்கோட இணைக்கிறாங்கன்னு இது என் தனிப்பட்ட கருத்து. ஆகையால அவங்களுக்கு வந்து
அதை பண்றதை விட ஸ்டேட் பேங்க் மூலமே பண்ணலாமே, இது வந்து இந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை, அதனால முடிவெடுத்திருக்காங்கன்னு நான் இது தனிப்பட்ட கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். சரிங்க சார். இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம், இப்போ இந்த துணை நிறுவனங்கள் இணைத்ததிலேயே இப்போ கேரளாவில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரெவாங்கர் இருக்கு. அந்த இணைப்புக்கு அந்த மாநில முதல்வரே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி அங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத் அந்த இது வந்து நிசாமால தொடங்கப்பட்டது, இது இங்கிருந்து போயிருச்சு அப்படின்னா இதனால இதுவரையும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த ஒரு சில கூடுதல் வசதிகளும் சலுகைகளும், அது இல்லாமல் அந்த ப்ராஃபிட்ல ஒரு ஷேர் கூட வந்து எங்கள் ஸ்டேட்டுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ மெர்ஜர்னால மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு போயிடும், எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்ல இருந்தும் கருத்துக்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழல்ல இந்த மெர்ஜர்ன்றது எவ்வளவு தூரம் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு நினைக்கிறீங்க? நான் முன்பு சொன்னது போல இது ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட். நமது மாநிலத்தில் வங்கி இருந்தது, இப்ப சென்னையே எடுத்துக்கோங்களேன், இந்தியன் வங்கி இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இருக்கு, நமது மாநிலத்தில் இருக்கு. அதெல்லாமே 100 வருடத்தை, இந்தியன் வங்கி 100 வருடம் அடைந்து விட்டது, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி 100 வருடத்தை அடைய போகிறது விரைவில். ஆகையால எதற்காக இது விடணுன்ற கருத்தில் தான் அவங்க சொல்லிருக்காங்க. வருவாய்கள் குறைவதற்கு எந்த இதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து ஃபினான்ஸ் கமிஷன் மூலமா வந்து சென்டரும் ஸ்டேட்டும் வந்து ரெவென்யூஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது. அதுலயே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்றைய அளவில் ஸ்டேட்ஸுக்கு வந்து அதிக அளவில் வருவாயில வந்து பங்கு கொடுத்துருக்காங்க. ஆகையால அதெல்லாம் இது எந்த விதமான இதுவும் வருவாய் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாமே அரைசிங் அவுட் ஆஃப் த எமோஷனல் அட்டாச்மெண்ட். நம்ம ஸ்டேட்ல இருந்தது நம்ம எதுக்கு விடணும், எதுக்கு அவங்க அங்க மாத்தணும், நம்ம இழக்க வேண்டாமே, இது இருந்துட்டு போட்டோமே, ஸ்டேட்டோட வேல்யூ கம்மி ஆயிடுமான்னு ஒரு ஃபியர் ஆஃப் த அன்னோன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இருக்குமே தவிர இதுக்கு முக்கியமான மற்ற எந்த காரணமும் இல்லை. இது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். ஆனா இந்த விஷயங்களே கட்டாயம் நம்ம நேயர்களுக்கு பலனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். எங்களது அழைப்பை ஏற்று எங்கள் அரங்கத்திற்கு வந்திருந்து இந்த வங்கி இணைப்பு குறித்த பல்வேறு தகவல்களை எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொன்னதற்காக எங்கள் நேயர்கள் சார்பிலும் எங்கள் நிலையத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி சார்.